ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். சாமி, அழகான ஒரு பகுதி. தாவீது தன் மகனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, அதிலும் கூட கோவில் கட்டுவதை மாத்திரம் மையப்படுத்தியது. நீ அரசனாக போகின்றாய், இப்படி அப்படி என்றாம் எல்லாம் எதுவும் இல்லாமல் நீ கோவில் கட்டுவதற்காகவே அரசன் ஆகிறாய், கடவுளோடு இருப்பாராக, நீ கடலின் மகன், கடவுளுக்கு தந்தையாக இருப்பார் என்று சொல்லி எல்லோரையுமே தான் செய்து வைத்து சேகரித்தது. இந்த இஸ்ரேல் தலைவர்கள் எல்லோருமாக உடனிருங்கள், கோவில் கட்டுங்கள் என்ற ஒரு அறிவுரையை தாவீது வழங்குவதை பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து வாழ்வியல் சிந்தனைகளாக நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுவீர்கள் தந்தையவர்களே? ஒரு அழகான பகுதி, ஒரு தந்தையும் மகனும் உறவாடுகிற ஒரு இனிமையான பகுதி. அதில் அரசியல் இருக்கிறது, சமுதாயம் இருக்கிறது, கூட்டு பொறுப்புணர்வு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் இருக்கிறது, கனவு இருக்கிறது. எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு கலவையாக இருக்கிறது. நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது முதலில் சற்று தயக்கத்தோடு தான் வாசித்தேன். கோயில் கட்டுவதற்கான தயாரிப்பு பணி தானே என்று நினைத்தேன். ஆனால் அது வாழ்க்கையே கட்டுவதற்கான தயாரிப்பு பணியாக மணந்திருக்கிறதை குறிப்பேடு ஆசிரியருடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. முதலாவது காரியமாக பார்க்கிறேன், தாவீது சாவதற்கு முன் இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்தான். 4000 டன்னு, அப்புறம் எண்ண இயலாத வெண்கலம், அப்புறம் கற்கள், மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். என்னெல்லாம் செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சிட்டார். செஞ்சு சாமிக்கு என்ன வச்ச, சாமிக்காக இதெல்லாம் தயார் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்வார். நாம் அதாவது சொல்லுவார், ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை சொல்ல, ஒரு நாளில் ஒரு முறையாவது நம் சாவை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த நாள் தாழ்மையுள்ள நாளாய், இனிமையுள்ள நாளாய் மாறும் என்று புனித ஈனிகோ சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தி அது. ஒரு நாளில் ஒரு முறையாவது சாவை பற்றி நினைக்க வேண்டும். இவ்வளோ சேர்த்துறமே, இவ்வளோ கனவு காட்டுறமே, இவ்வளோ பண்ணு நினைக்கிறோமே, அதை பண்ணு இதை பண்ணு நினைக்கிறோமே, இன்றைக்கி நம்ம இறந்துட்டோம்னாக்க என்னாகும், அடுத்து என்னாகும் என்று நினைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்வு புதிய புதிய திட்டங்களோடு நிறைவை நோக்கி நடந்து கொள்ளும். அந்தந்த நாளும் நிறைவின் நாளாக நம்ம அமையும் என்பதை மறந்துவிடவே கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாவுக்கு முன் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தார். தான் என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதற்கான எல்லாவற்றையும் செய்து விட்டார். சில பேருடைய மரண படுக்கையில் நான் அவர்கள் கதறி கதறி அழுததையும், இப்படி முடியவில்லையே, அதை செய்யவில்லையே, இதை செய்யவில்லையே, ஐயோன்னு விட்டுட்டு போகிறேனே, பிள்ளைக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கலையே, ஒரு நகநட்டு சேர்த்துலையே, தாலிக்கு தங்கங்கோட சேர்த்துலையே சாமி என்று அழுத தாய்மார்களை, அழுத தந்தைமார்களை மரணப்படுக்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் இங்கே ஒருவர் மரணத்தை முன்பே குறித்து வைத்து நாம் ஒரு நாள் மரணிக்க வேண்டும், அதற்கு முன்பாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அழகாக செஞ்சு வச்சார், அருமையாக செஞ்சு வச்சார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த நிகழ்வு என்பது மிக ஆழ்ந்த அர்த்தத்தை வாழ்க்கைக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆழ்ந்த அர்த்தத்தை தரக்கூடாது. மரணத்தை பற்றிய எண்ணம் ஒவ்வொரு நாளும் மனதிற்குள்ளாக வந்து போகவே வேண்டும். அப்படி வந்து போனால் அகங்காரம் இருக்காது, ஈகோ இருக்காது, மன்னிக்க முடியாத வர்மம் இருக்காது, பழிவாங்கும் வெறி இருக்காது. எந்த விதத்திலும் மனித நேயத்துக்கு எதிரான செயல்பாடுகளை நாம் ஈடுபடவே மாட்டோம். செத்தால் எல்லாருக்கும் ஒரே விறகு தான், செத்தால் எல்லாருக்கும் எல்லாம் ஒருபடி மண்ணு தான் என்பது எண்ணம் வந்துவிட்டால், எதையும் வாரிக்கொண்டு போவதில் எண்ணம் வந்துவிட்டால் அடங்குவோம் இல்லைங்களா? அதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. அது முதல் காரியமாக நான் பார்த்தேன். இரண்டாவதாக, தாவீது 4000 டன்னு 40,000 டன்னு வெண்கலம், கல், மரம்லாம் செஞ்சுட்டு என் பெயருக்கு கோயில் கட்டாத, என் பேருக்கு கோயில் கட்டாதன்றார். ஒருவர் ஒருத்தன் போட்டு சாத்திட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்க, நான் 20,000 ரூபாய் கொடுத்தேன், ஒரு தடவை நன்றி இல்லை, 2 தடவை கூட சொல்லலை, ஒரு தடவை தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சாத்திட்டு இருக்கிறாரு. அவன் அப்படி தலை குடிஞ்சு திட்டு வாங்கிட்டு இருக்கிறான்.
அது மாதிரி அந்த மாதிரி விளம்பரம் தேடும் உலகத்துக்குள்ளே வாழ்ந்துருக்கிறோம் எல்லாரும். அது கலாச்சாரம், அது விளம்பர கலாச்சாரம். உடையிலும் உணவிலும் எல்லாமே விளம்பரத்துக்காக என்று வாழ்கிற வாழ்க்கையில் தாவீது வந்து விளம்பரம் தேடாத மனிதராக இருக்கிறார். இவ்வளவையும் செஞ்சுட்டு ரத்தம் செஞ்சிருக்கிறேன், போர்களை நடத்தியிருக்கிறேன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னன் எனப்படுவான், அவன் சமாதானத்தின் துதுவனாக இருப்பான், அவனே உனக்கு கோயில் கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் நீ ஆண்டவர் பேரால் ஒரு கோயிலை கட்டு, என் பெயருக்கு கட்டாதே என்று அழகாக சொல்கிற தாவீதுடைய உயர்ந்த குணம், மேன்மையான குணம் நம்மளை எங்கேயோ அவரை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிது. எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள். அவ்வளவையும் செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக ஒதுங்கி போய் நிற்கிற ஒரு அருமையான ஒரு மனநிலை. அதான் தாவீதினுடைய மனநிலை. அதான் வந்து உண்மையான தாழ்ச்சி என்பதனுடைய அடையாளம். உண்மையான தாழ்ச்சி என்பது அதுதான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், வந்து இந்த தாழ்ச்சியுடைய மனநிலை வந்து எவ்வளோ உயர்ந்தது என்று சொல்லி புனிதருடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்ப்போம். குழந்தை தரசம்மா வந்து ஒரு சின்ன ஒரு பூ வைப்பாங்க. ஆனால் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு முதிய சகோதரி, எனக்கு பூ வச்சா பிடிக்காது, போய்க்காத அப்படிம்பாங்க. குழந்தை தரசமாருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆண்டவருக்கு மலர்கள் அடுக்கி அழகு பார்க்கிறோம்னு ஆசைப்படுகிறோமே, இந்த சகோதரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த முறை கொண்டு வந்து பூ வைக்க வைப்பாங்க. அப்போ பூ வைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்க தானே பூ வச்சா உங்களுக்கு தலைவலி வரும், வேணாம் அப்படின்னு சொல்லி, அது வாசனை உங்களுக்கு பொத்துக்கல, அலர்ஜின்னு சொன்னீங்க. அதனால் நான் ஒரு வாரம் முழுவதும் மெனக்கெட்டு உட்கார்ந்து வண்ண காகிதங்களினாலும் வண்ண பேப்பர் சுருள்களினாலும் நான் மலர் பூக்களை செய்து வச்சுக்கிறேன், இதை அனுமதியுங்கள் அம்மா என்று கேட்டாராம். அவங்களுடைய நல்ல மனசு பாருங்கள். அது கோபத்துக்கு அவங்க எதிர்த்து சண்டைக்கு போவாங்க, உனக்கு என்ன கிளவி கம்னரு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவங்க அப்படியே ஒரு தாழ்ச்சியோடு இருந்து, சரி அவங்களையும் புண்படுத்தக்கூடாது, ஆண்டவரையும் மகிமைப்படுத்தணும் என்ற ஒரு நல்ல மனதோடு தாழ்மையான உள்ளத்தோடு உட்கார்ந்து எல்லாத்தையும் செஞ்சார். புனித பிரான்சிஸ் சவேரியார் 18,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றாரு. எப்போ 72 மணி நேரத்தில் முடிவெடுக்கிறார் போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டு வர்றாரு. 6 மாதம் கப்பல் பயணத்தில் மாலுமி வந்து பல சமயத்தில் தூங்கிடுவான். இவரே நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவார். காலரா, வாந்தி, பேதின்னு கழிஞ்சு போய் அப்படி எல்லாம் கிடந்து கேட்குறாங்க. எல்லாரையும் வாரி வழித்து தொடச்சி சுத்தம் பண்ணி கப்பலில் பயணி செய்கிறார். இவரும் சக பயணி தானே, ஆனால் ஒதுங்கி நிற்கலை. அந்த தாழ்ச்சி, சேவை மனம், அதுதான் வந்து நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிக்கிறது. அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய தேசிய முத்திரை. அதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. தாழ்ந்து போவதனால எப்பொழுதும் எதையும் இழப்பது கிடையாது. தாழ்ந்து பணிந்து அன்போடு நடக்கிறதா அவ்வளோ செஞ்சுட்டு என் பெயருக்கு கட்டாது என்று அவர் கேட்டுக்கிற தாவீது கேட்கிறவருடைய மனநிலை மிக அற்புதமான ஒரு மனநிலையாக இருக்கிறது. அதே போலவே வந்து என் மகனே ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. இந்த தோபித்து புத்தகத்தில் அதிகமாக நம்ம வாசிக்கிற இந்த வசனமும் இதுதான். ஆண்டவர் உன்னோடு இருக்கட்டும்பா, கடவுள் உன்னோடு இருக்கட்டும்பாரு. அவர் சொல்கிற மாதிரியே கடவுளுடைய தூதரையே அனுப்பி, அதிதூதர்கள் ஒருவராகிய ரஃபாயேலையே அனுப்பி தொபியாவை அவர் காத்துக்கொள்வார். ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. எதற்காக? ஆண்டுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாக, இங்கேக்கும் அங்கேக்கும் பார்க்காம நேராக நிகழ்த்தி காட்டும்படியாக இது பண்ணார். அது ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக, உன் திட்டத்தை அவர் நிறைவேற்றுவாராக என்று சொன்னார். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்று இருக்கிறார். அப்போ தான் வந்து இவர் அப்ரஹாம் லிங்கனை பார்த்து சொன்னாங்களாம், வந்து கவலைப்படாதீங்க, இந்த சிவில் வாரில் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இன் காட் வி ட்ரஸ்ட் நம்ம நோட்டில் கூட எழுதி வச்சுக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொன்னாங்களாம். அப்போ அப்ரஹாம் லிங்கன் சிரித்துக்கிட்டே சொன்னாராம், ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நாம் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறோமான்னு தெரியலையே அப்படின்னாராம். அதே போல் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவருடைய திட்டத்திற்கு பணிய வேண்டும், அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படியாமல் நீ செய்கின்ற புண்ணியங்களை அழுகிய பழங்கள் போல் நான் கருதுகிறேன் சொல்லி இறுதிய ஆண்டவர் மார்கரீத்து மரியமாளுக்கு சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படியாமல் நீ செய்யும் புண்ணிய காரியங்களை கூட அழுகிய பழங்களைப் போலத்தான் நான் பார்க்கிறேன் என்று திரு இறுதிய ஆண்டவர் தாழ்ச்சியின் வடிவமான சாந்த சுரூபியான மார்கரீத்து மரியமாளுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம் பேச்சு, நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய உற்சாகம், துள்ளல் அத்தனையும் மாறிப்போகும்.
எங்கேயும் காட்டிக்கொள்வதோ விளம்பரப்படுத்திக் கொள்வதோ நான் தான் பெரியவன் என்று உயர்த்தி பிடிப்பதோ அந்த நிகழ்வுகள் இருக்கவே இருக்காது. அதுதான் பார்க்குறோம். அதுக்கு இறுதியாக பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வசனம், நீதி நியமங்களை கட்டளைப்படி செய்தால் நீ வளம் பெறுவாய், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இது அருமையான செய்தியாக இருக்கிறது. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு செய்தி. தாவீது தன் மகனை பார்த்து சொல்கின்ற ஒரு செய்தி. 5 கட்டளைகள் அதில் பாருங்களே, வளம் பெறுவாய், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. அப்படி பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு 5 தந்திரத்தை சொல்கிறார். 5 தந்திரம் சொல்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நீ நடந்தால் பயப்படாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. பாரதியாருடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப அழகான ஒரு கவிதை வந்து காலாயின் அருகே வாடா என்று ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது. காலாயின் அருகே வாடா, உன்னை காலால் மிதித்து போடுவேனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை போகும். ஃபுல்லாக மறந்துருச்சு. ஆனால் அருமையான கவிதை. சாவை கொண்டு அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி சாவை வர பக்கத்தில் வாடா, அவனை மிதித்து போடுகிறேன் என்று சொல்கின்ற ஒரு வீரம், சாவுக்கே அஞ்சாத ஒரு மனநிலை. அதுதான் வந்து நம்முடைய அஞ்சாதே, வீறுகோள், திடம்கொள், உறுதியாயிரு, ஆணுடைய வழி ஆண்டோடு இருக்கிற வழிநடத்துவார் என்று சொல்கின்ற அந்த பகுதி மிக அழகான பகுதியாக இருக்கிறது. திடம்கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே. இந்த அஞ்சாதே கலங்காதே இந்த 2 வார்த்தையை பற்றி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறேன். சாமி நம்மோடு இருந்தானாக்க நம்ம பயப்படவே மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். சாமி நம்மோடு இருந்தாருனாக்க எதை வேண்டுமானாலும் சாதிப்போம். அரிசோனா மாகாணத்திலே இந்த அலெக்சாண்ட்ரா என்கின்ற ஒரு சின்ன பெண் இருந்தாள். 7 வயது, கேன்சர் வியாதி அவளுக்கு. ரோட்டு ஓரத்தில் அவளுடைய வீடு. அப்போ வந்து கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டாள். அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்தாங்க, எப்போ இவனாலும் இறந்துருவாளேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது அம்மாக்கிட்ட, அம்மா நம்ம ஒரு ஜூஸ் கடை வைக்கலாமா அப்படின்னு. ஜூஸ் கடையா, எதுக்கு சாமி அப்படின்றாங்க. இங்கே ஜூஸ் கடை வைக்கலாம், யாரெல்லாம் இங்கே நிற்கிறாங்களோ அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு போகட்டும், அவங்க வேணுங்கிறத அவங்க கொடுக்கட்டும், அதை வைத்து நாம் ஒரு புற்றுநோய் மையம் கட்டுவதற்கு அதை நாம் உதவியாக கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே போலவே அவனுடைய அந்த எளிய குழந்தையினுடைய மன முதிர்ச்சியையும் மன ஆசையும் புரிந்து கொண்டு அவருடைய பெற்றோர் அழகான ஒரு சின்ன ஜூஸ் கார்னர் உருவாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் அவங்க தங்குறாங்க. அது அவர்களுக்கு தெரிய வரும்போது அலெக்சாண்ட்ரா என்கின்ற புற்றுநோய் பெண்ணினுடைய முயற்சி என்று உணர்ந்த பிறகு 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா கொடுக்குறாங்க, 10 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த பெண் 13 வயதில் இறந்து போனால் இறப்பதற்கு முன்பாகவே ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கட்டி எழுப்பினார்கள். அந்த இடத்தில் இருக்கிற அநேக ஏழை குழந்தைகளுக்கு பயன்படுடியாக ஒரு இந்த புள்ள மட்டும் சாவு பண்ணிட்டு பயந்துருந்துச்சு அப்படின்னாக்க இவ்வளோ பெரிய வாழ்வு தருகின்ற ஒரு மருத்துவமனை கட்டி எழுப்பியிருக்க முடியாது. பிரேவ் சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு என்ற புத்தகத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிற நிகழ்வை படிக்கும்போது கண் கலங்கியது. அவ்வளோ அழகான ஒரு செய்தி. அதே மாதிரி 2வது அஞ்சாவது கலங்காதே என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்போ வந்து நான் போன தடவை கூட சொன்னேன். நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. பிரபலமாக பேசப்படுகிற புத்தகம், பலரும் வாங்கி படிக்கிற புத்தகம். அது 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் அதனுடைய விலை. அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் என்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகமே ஒரு 2 வரியில் சொல்லிடலாம், அவ்வளோதான். அதனால் 500 ரூபாய் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல, நான் சொல்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அச்சுறுத்தும் செயல்களை நீங்கள் மாற்றினாலே உங்கள் வாழ்வு மாறும் என்கிறார். அட்டாமிக் ஹேபிட்ஸ். அட்டாமிக்னா சின்னது இல்லை, இந்த சின்ன சின்ன மைன்யூட்டான காரியங்கள், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கை, ஒரு பிறர் சிநேகம், ஒரு அன்பு வாழ்க்கை, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாற்றி அந்த செயல்களை மாற்றி அது ஒரு ஹேபிட்ஸாக மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும், வெற்றியின் மனிதர்களாக மாறுவீர்கள் என்று அந்த புத்தகத்தில் அவர் வாதிடுகிறார். உண்மைதானே. இன்னைக்கு வந்து கலங்கக்கூடாது, கலங்காதே என்று சொல்கிறார்கள். ஏன் நம்ம கலங்கி போகிறோம்? குற்றப்பழி உணர்வுனால, பாவத்தினால, தோற்று போனதுனால, இழந்து போனதுனால, நஷ்டப்பட்டு போனதுனால கலங்கி போய் உடங்கி போய் நொறுங்கி போய் எழவே முடியாதா, நம்மளுக்கு வாழ்வே கிடைக்காதா, நம்ம வாழ முடியாதா என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் நாம் கலங்காமல் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்யும் போது நாம் நிச்சயமாக பலம் பெறுவோம். ஒரு கார் போயிட்டு இருக்குது, கரெக்டாக பாலத்துக்கு மேலே போன உடனே அது ரிப்பேர் ஆயிடுச்சு.
ரிப்பேர் ஆனால் பின்னாடி நிற்கிறோம், ஒயன்னு ஆர்ன் அடிக்கிறான். இவன் தொல்லை பிடிச்சவனுங்க ஆர்ன் அடிக்கிறான்னு முன்னாடி போய் அதை நோண்டுறான், இதை நோண்டுறான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆர்ன் அடிக்கிற சத்தம், இந்த பக்கம் கார் நிற்கிது, இந்த பக்கம் 100 கார் நிற்கிது, ஜாம் ஆகி அப்படி 2 பாலமே அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிது. அப்போ பின்னாடி 2 கார் தள்ளி ஒருத்தர் ஓட்டச்சாட்டமாக ஒருத்தர் வராரு, கோட்டு சூட்டு போட்டு வர்றாரு. சார் எனி ப்ராப்ளம்ன்றார். ஆமாம் சார், ஒன்றும் பண்ண முடியல சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நவுத்தவும் முடியாது, முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது, என்ன பண்ண தெரியல. நான் வேணா செக் பண்ணிட்டுங்களான்னு செக் பண்ணார். அவர் வந்து உட்கார்றாரு, இன்ஜின் ஆன் பண்ணுறாரு, டச் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் முன்னாடி போய் பேனட்டை திறக்கிறாரு, கொஞ்சம் இது சார் ஒயர்கள் எல்லாம் சரி பண்ணுறாரு. 2 நிமிஷத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவருக்கா அந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஏதாவது பணம் கொடுக்கணுமா, நீங்கள் மெக்கானிக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், நான் தான் ஹென்ரி ஃபோர்டு, இந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான். நான் ரிப்பேர் பண்ணுறேன்னா வேறு யார் ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னாங்களா. அவர் அப்படியே பார்த்து அசந்து போக, நெடுந்துயர்ந்த மனிதர் போய்கொண்டே இருந்தார் என்று அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த பிக்சர். இது வந்து 96 மாடல், 68 மாடல். அவர் ரிப்பேர் பண்ணுவார், அவர்கிட்ட விட்டுறணும். அவரால் ரிப்பேர் பண்ண முடியலனாக்க ஃபெயிலியர் மாடல் வந்து அவர் கண்டுபிடிச்சது. அதனால் நம்ம தோற்றே போக மாட்டோம், வீழ்ந்தே போக மாட்டோம். அப்படி வீழ்ந்தாலும் துள்ளி எழுந்து நடப்போம். அதுதான் வந்து கலங்காதே, அஞ்சாதே கலங்காதே. இந்த அச்சமும் கலக்கமும் நம்ம இடமிருந்து போகுது என்றால் பல இன்டர்வியூகளோட ஊதி தள்ளுவோம், பல நிகழ்வுகளை அப்படி அசால்ட்டாக செய்வோம். அதுதான் முக்கியம். தாவீது அதுதான் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு மிக அழகாக சொன்னார். வீர்கோள், திடங்கோள், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி சொன்னார். அந்த 5 நிகழ்வுகளையும் நம் உள்ளடக்கி நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம். நன்றி தந்தை அவர்களே. அருமையான ஒரு வாழ்வியல் பாடம், அருமையான விவிலிய விளக்கம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்கள், இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 22ஆம் அதிகாரத்திலுள்ள விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 22. அப்பொழுது தாவீது, கடவுளாகிய ஆண்டவரின் கோவில் இங்கே இருக்கும், இஸ்ரவேலர் பலியிடும் எரிபலி பீடமும் இங்கேயே இருக்கும் என்றார். தாவீது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூடிவரச் செய்தார். கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார். தாவீது வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ் முளைகளுக்குமாக ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். அவர் எண்ணிலடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார். ஏனெனில் சீதோன் தீரின் மக்கள் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தார்கள். தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன், ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதும் உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தாவீது அவருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார். மேலும் தன் மகன் சாலமோனை அழைத்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை கட்டுமாறு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனத்தில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய், எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னனாயிருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறை வாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாயிருப்பான், நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். இஸ்ரேலில்
அவன் அரச அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைபிடித்து இஸ்ரவேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இதோ எளியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய். வேலை செய்ய திரளான ஆள்களும் கல் தச்சர், கொத்தர், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டும் எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர். எழு, செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார். மேலும் தம் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரவேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடிருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அல்லவா? உலகில் வாழ்வோரை என் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படட்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீது மிகுந்த பொருட்செலவோடு, மிகுந்த சிரத்தையோடு, கர்ம சிரத்தையோடு அவர் பல்வேறு விதமான தயாரிப்புகளை இப்போ கடந்த அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் வெகு சாதாரண இயல்பான ஒரு அதிகாரம். அதிகபட்சமான செய்திகள் நமக்குள்ளாக கொண்டு வருவது கிடையாது. நிறைய பெயர்கள், நிறைய வம்சாவழிகள் இவர்களோடு கூடிய இந்த அதிகாரத்திலே நமக்கு என்ன செய்தி இருக்கிறது? இறை வார்த்தையிலிருந்து செய்தி இல்லாமல் போகவே போகாது.